அந்த வாக்குச்சாவடி மையத்துல தமிழிசை சவுந்தரராஜன் பார்வையிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல முதலமைச்சரும் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்திருக்காங்க. திமுக மற்றும் பாஜக வேட்பாளர்கள் எஸ்ஐடி இந்த வாக்குச்சாவடி மையத்திலேயே ஒரே நேரத்தில் இருக்கும்போது முதலமைச்சர் வாக்குப்பதிவு செய்ய வந்திருப்பது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாக இருக்கிறது. முதலமைச்சர் தற்போது வாக்கு செலுத்துவதற்காக அங்கு வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கோகுல், குறிப்பாக இந்த வாக்குச்சாவடியில முதலமைச்சர் வருகையின் காரணமாக முதலமைச்சர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அனைவருமே அந்த வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்கு செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். அதனை காட்சிகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது? முதலமைச்சர் வாக்கு பதிவு செய்யக்கூடிய இந்த எஸ்ஐடி கல்லூரி வாக்குச்சாவடி மையத்துல பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புல ஈடுபட்டிருக்காங்க. வரக்கூடிய வெளிநபர்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். பெரிய கூட்ட நெரிசல் இல்லாமல் ஒரு இடவசதியோடு இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி மையத்துல தான் காலை முதலே ஆர்வத்தோடு பொதுமக்கள் வாக்களிக்கும் போது முதலமைச்சரும் தற்போது தன்னுடைய வாக்கினை பதிவு செய்வதற்காக வந்திருக்கார். முதலமைச்சர் வாக்களித்த பின்னர் செய்தியாளர் சந்திப்பதற்கான ஏற்பாடு இருந்தது. செய்தியாளர் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. துணை முதலமைச்சரும் உடன் வந்திருக்கார். மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த வாக்குச்சாவடி மையத்துல முதலமைச்சர் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்கிறார். முதலமைச்சரோடு அவருடைய துணைவியாரும், துணை முதலமைச்சரோடு அவருடைய துணைவியாரும், துணை முதலமைச்சருடைய மகன் உட்பட குடும்பத்தோடு தற்பொழுது வாக்களிப்பதற்காக வந்திருக்காங்க. இரண்டு கட்சியுடைய வேட்பாளர்களும், அதாவது திமுகவுடைய வேட்பாளரும் பாஜகவுடைய வேட்பாளரும் எஸ்ஐடி வாக்குச்சாவடி மையத்துக்கே வந்திருக்காங்க. பாஜக வேட்பாளர் மையத்தை பார்வையிட வந்த போது முதலமைச்சர் அங்கு சென்றிருக்கார். அவரும் நேரடியாக இருவரும் பரஸ்பரம் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்ட நிகழ்வை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வாக்குச்சாவடி மையத்துல முதலமைச்சர் வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவு திமுக மீண்டும் திமுக ஆட்சி தொடரும் என்ற அடிப்படையில் திமுக தலைவருடைய பிரச்சாரமானது அமைந்திருந்தது. ஏறக்குறைய இந்த மாதம் 31ஆம் தேதி மார்ச் 31 தொடங்கிய தேர்தல் பிரச்சாரத்தை 21 தான் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் நிறைவு செய்ததும் குறிப்பிடத்தக்கது. 36 பொதுக்கூட்டங்கள்ல முதலமைச்சர் ஏறக்குறைய அனைத்து வேட்பாளர்களை ஆதரித்தும் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில மீண்டும் தேர்தல் அறிக்கை உள்ளிட்டவையே திமுக அரசின் திட்டங்கள் உள்ளிட்டவையெல்லாம் கூறி திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஏறக்குறைய 200 சட்டமன்ற தொகுதிகளை வெல்வோம் என்ற நம்பிக்கையும் முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் கூட மாவட்ட செயலாளர்கள் 234 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களையும் அவர்களோடு காணொலி காட்சி வாயிலாக ஒரு ஆலோசனை நடத்தி தற்போதைய கள நிலவரம் என்ன, அங்க இருக்கக்கூடிய தேர்தல் பணிகள் எவ்வாறு இருந்தது, வாக்குச்சாவடி மையத்துல எவ்வாறு செயல்பட வேண்டும், ஒரு வேட்பாளருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன, வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவின் போது என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் இருக்க வேண்டும் உள்ளிட்டவைகள் குறித்தெல்லாம் முதலமைச்சர் நேற்று தினம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கிய நிலையில தற்பொழுது தன்னுடைய வாக்கை பதிவு செய்வதற்காக எஸ்ஐடி வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்திருக்கார். கோகுல், இப்போ முதலமைச்சர் வாக்கு செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். திமுக எத்தனை பொதுக்கூட்டங்களில் நடத்தி அதில் முதலமைச்சர் பேசினார் என்ற விவரங்களை எல்லாம் சொல்லியிருந்தீங்க. பரப்புரை வியூகம் திமுகவுடையதாக இந்த தேர்தலுக்கு என்னவாக இருந்தது? நிச்சயமாக திமுக அரசினுடைய திட்டங்கள், தேர்தல் அறிக்கையை சூப்பர் ஸ்டார் என்ற அடிப்படையில் முதலமைச்சருடைய பரப்புரை வியூகம் ஒருபுறம் இருந்தாலும் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி என்ற அடிப்படையில இந்த பிரச்சாரம் அமைந்திருந்தது. குறிப்பாக டெல்லியில் நமக்கு கிடைக்க வேண்டிய, அதாவது மத்திய அரசிடமிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி பகிர்விலிருந்து பல்வேறு தமிழகத்துக்கு செயல்பட வேண்டிய திட்டங்களுக்கு பாஜக தடையாக இருந்ததாகவும், ஒருவேளை ஆட்சி மாற்றம் இருந்தால் அது அதிமுகவுடைய ஆட்சியாக இருக்காது, பாஜகவுடைய ஆட்சியாக இருக்கும் என்ற அடிப்படையில பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்துதான் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு என்ற அடிப்படையிலும் தமிழ்நாடு அணி நிச்சயம் இந்த தேர்தலில் வெற்றி பெறும், அதுவும் பெரும்பான்மையான தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும், ஏறக்குறைய 200 என்ற வெற்றி இலக்கோடு இந்த வியூகத்தின் அடிப்படையில் தேர்தல் பணியை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் தொடர்ந்து பரப்புரையில் தெரிவித்திருந்தார். ஒருபுறம் திட்டங்கள், தேர்தல் அறிக்கை என்ற ஒரு வியூகமும், மறுபுறம்
பாஜக தமிழகத்திற்கு 5 ஆண்டுகளாக பல திட்டங்களுக்கு அனுமதி வழங்கவில்லை, நீட்டுக்கு விலக்கு அளிக்கவில்லை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கூறியும் அதற்கு அதிமுக உறுதுணையாக இருப்பதாகவும் அதிமுக பாஜகவோடு இணைந்து செயல்படுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டை பிரதானமாக மையப்படுத்தி திமுகவுடைய பரப்புரை அமைந்திருந்தது. முதலமைச்சரும் அதை நேரடியாக பரப்புரையில தெரிவித்திருந்தார். துணை முதலமைச்சருடைய பரப்புரையும் நேரடியாக அது போன்ற அடிப்படையில இருந்தது. ஏறக்குறைய துணை முதலமைச்சரும் 134 தொகுதிகளுக்கு மேல பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கார். அவரும் ஏறக்குறைய தேர்தல் தேதி அறிவித்ததிலிருந்து பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருந்தார். திமுகவுடைய பிரச்சார பயணமானது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தியும் ஏற்கனவே தொடர்ந்து திமுக அரசு நிறைவேற்றிய திட்டங்கள், தற்பொழுது தேர்தல் அறிக்கையில மகளிர் உரிமை தொகையை இரட்டிப்பாக வழங்குவது உள்ளிட்ட 8000 ரூபாய் தற்பொழுது அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய கூப்பன் திட்டம் உள்ளிட்டவைகளை பிரதானப்படுத்தி திமுகவுடைய பிரச்சார வியூகமாக இருந்தது. அதே போல பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியை விமர்சிக்கும் வகையில தேர்தல் பிரச்சாரத்துல பல்வேறு விமர்சனங்களையும் முதலமைச்சர் முன்வைத்திருந்தார். அந்த அடிப்படையில திமுகவுடைய பிரச்சார வேகம் இருந்த நிலையில் திமுகவுடைய கூட்டணி கட்சியினரும் இந்த கூட்டணியை கடுமையாக விமர்சனம் செய்து அதிமுக பாஜக கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணியை விமர்சனம் செய்திருந்தாலும் இது அதிமுக தலைமையிலான கூட்டணி அல்ல, இது தேசிய ஜனநாயக கூட்டணி. ஏற்கனவே பீகாரில் நடைபெற்ற நிகழ்வுலாம் தமிழகத்தில் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையிலாம் திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில்தான் தற்பொழுது இன்றைய தினம் ஒரு விறுவிறுப்பான வாக்குப்பதிவு, ஒரு அமைதியான வாக்குப்பதிவு தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு காலை முதலே ஆர்வமாக வாக்காளர்கள் வாக்குச்சாவடி மையத்துக்கு வந்து செல்லக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. முக்கிய பிரபலங்கள் அதே போல தலைவர்கள், அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் காலை முதலே தங்களுடைய வாக்குகளையும் ஆர்வமாக பதிவு செய்யக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. காலையில எஸ்ஐடியில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்துக்கு அருகே இருக்கக்கூடிய எஸ்ஐடி கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்துல தன்னுடைய வாக்கை பதிவு செய்வதற்காக முதலமைச்சர் அவருடைய குடும்பத்தோடு தற்பொழுது வந்திருக்கார். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் வாக்கை பதிவு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். இந்த செய்தியாளர் சந்திப்புல மீண்டும் செய்தியாளர்கள் பல கேள்விகளை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேர்தலில் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு உள்ளிட்ட கருத்துக்களை முதலமைச்சர் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோகுல், நீங்க குறிப்பிட்டது மாதிரி தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி என்பதுதான் ஒரு ஒற்றை நோக்கமாக அல்லது தன்னுடைய பரப்புரையாக முதலமைச்சர் மேற்கொண்டது. அதுதான் ஒற்றை புள்ளி என்ற அடிப்படையில் அவர்களுடைய பரப்புரைகள் இருந்தன. 2024 தேர்தலிலும் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் என்பது திமுகவினுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் இப்போதும் அதையே பிரதானப்படுத்தினாலும் ஒட்டுமொத்தமாக அந்த வியூகத்தின் அடிப்படையில் தான் இருந்ததா, அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்த விஷயத்தையும் அவர்கள் எப்படியெல்லாம் எடுத்து சென்றார்கள்? நிச்சயமா அதிமுக தலைமையிலான கூட்டணி அல்ல, இது பாஜக தலைமையிலான கூட்டணி. இந்த கூட்டணி தமிழகத்தில் அமையல, டெல்லியில் தான் அமைந்தது என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து திமுகவுடைய தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் தெரிவித்து வந்திருந்தாங்க. குறிப்பாக பீகார்ல முதலமைச்சர் நிதிஷ்குமார் மாற்றப்பட்ட நிலையில் அது போன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நடைபெறும் என்ற ஒரு கடுமையான விமர்சனத்தையும் முதலமைச்சர் வைத்திருந்தார். தற்பொழுது தொகுதி மறுவரையில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் விளக்கியிருந்தார். தற்பொழுது முதலமைச்சர் வாக்கினை செலுத்தி செய்தியாளர் சந்திக்க வருகிறார். நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சர் தற்பொழுது செய்தியாளர்களுக்கு தன்னுடைய வாக்கினை செலுத்திய பின்னர் அந்த புகைப்பட காட்சிக்கு கையை காட்டியவாறு தற்பொழுது புகைப்படக்காரர்களுக்கு போட்டோவுக்கு நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் செய்தியாளரை சந்திக்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரும் அவருடைய துணைவியாரும் தற்பொழுது வாக்கினை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய வாக்கை செலுத்தியிருக்கிறார். வாக்கை செலுத்திய பிறகு வாக்கு செலுத்தியதற்கான அடையாளமாக வாக்குச்சாவடிகளில் வைக்கப்படும் அந்த மை செலுத்தப்பட்ட கையை காண்பிக்கும் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். வாக்கு செலுத்திய பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக மு க ஸ்டாலினுடைய குடும்பத்தார் அனைவரும் தற்போது தன்னுடைய வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் குடும்பத்தாரும் தங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள் என்ற அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தற்போது செய்தியாளர்களை சந்திக்க முதலமைச்சர் வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். எப்படி ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கணும், அதே மாதிரி தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை முறையாக ஆற்ற வேண்டும், தவறாமல் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று நான் வாக்காளர்கள் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
நல்ல கருத்துன்னு சொல்லியிருக்காரு. நல்ல கருத்து தான்.